அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்று காலை 10 மணிக்கு விவிலியத்தை குறித்த ஒரு சிறிய விளக்கம் வீடியோவாக போடுகிறேன். அதை பார்த்து உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். மேலும் அதே போல வீடியோக்கள் வேண்டுமென்றாலும் எனக்கு தெரியப்படுத்துங்கள். இன்று இறை வார்த்தையில் ஆண்டவர் இயேசு கூறுகிறார், என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். நம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று இயேசு நமக்கு தெளிவாக கூறுகிறார். அவ்வாறு கடைபிடிக்கும் போது தந்தை கடவுளும் ஆண்டவர் இயேசுவும் நம் மீது அன்பு கொண்டு நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவார்கள். அவருடைய உடனிருப்பை நாம் உணர முடியும். மீண்டும் தொடர்ந்து ஆண்டவர் கூறுகிறார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் அனுப்ப போகிற தூய ஆவியாராகிய துணையாளர் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பார். இறை வார்த்தையை நாம் கடைபிடிக்கும் போது தந்தை, மகன், தூய ஆவி ஆகிய மூவரு இறைவனும் நம்மோடு வந்து குடிகொண்டு நம்மை வழி நடத்துகின்றனர். இறை வார்த்தை வாசிக்காமல் நாம் எப்படி இறை வார்த்தை கடைபிடிக்க முடியும்? அதனால் தினமும் தவறாமல் நாம் இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய முடியும். அன்பின் பரலோக பிதாவே, உமை போற்றுகிறோம், உமை புகழ்கிறோம், உமை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். அப்பா, மிகுந்த வல்லமையுள்ள தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருக்கிறவரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் உன்னதமான தேவனே, உமை போற்றுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். தேவனே, இரக்க மிகுந்த ஆண்டவரே, எங்கள் மெஸ்ஸியாவே, எங்கள் வாழ்வும் வழியும் உண்மையுமான தேவனே, உமை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். அப்பா, ஆவியான தேவனே, எங்கள் மத்தியில வந்து அசைவாடுகிற தேவனே, உமக்கு நன்றி ராஜா. எங்கள் வழிகாட்டியே, உமை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். தேவனே, ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய கிருபையும் பெறுவதற்காக இதோ உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ராஜா. எங்களை உம்முடைய காருண்யத்தினாலும் கிருபையினாலும் நிரப்பும் தேவனே. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியின் வல்லமையினால நிரப்பும் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் பாவிகள் தேவன். எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களை தூய்மைப்படுத்தும் ராஜா. ஆண்டவரே, யாருடைய பாவங்களை நீர் நினைவில் கொள்ளவில்லை அவர்கள் பேறு பெற்றவர்கள் தேவனே. இதோ எங்களுடைய பாவங்களை எல்லாம் நினைவில் கொள்ளாமல் அவற்றை மன்னித்து எங்களை தூய்மைப்படுத்தும் தேவனே. அன்பின் தேவனே, அன்றாடம் ஜெபிக்கிற மக்களாக இருக்கிறோம் அப்பா. அன்றாடம் ஜெபிப்பது மட்டுமல்லாமல் தினமும் தவறாமல் இறை வார்த்தை வாசிப்பதற்காக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தேவன். அந்த இறை வார்த்தை வாசிக்கும் போது உம்முடைய கட்டளைகளை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் ராஜா. அந்த கட்டளைகளை கடைபிடிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் தேவனே. வாழ்க்கையிலே பல்வேறு காரணங்களால பாவத்தில் மூழ்கி கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கைதூக்கி ரட்சியும் ராஜா. உடைய இறை வார்த்தையை கடைபிடித்து ஒரு தூய்மையான வாழ்வு வாழ எங்களுக்கு உதவி செய்யும் தேவனே. எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் அப்பா. எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 5 முதல் 18. அந்நாள்களில் பிற இனத்தாரும் யூதரும் தம் தலைவர்களுடன் சேர்ந்து திருத்தூதரை இழிவுபடுத்தி கல்லால் எரிய திட்டமிட்டனர். இதை அவர்கள் அறிந்து லிக்கவோனியாவில் உள்ள நகரங்களான லிஸ்திராவுக்கும் தெருவைக்கும் அவற்றின் சுற்றுப்புறங்களுக்கும் தப்பி சென்றார்கள். அங்கெல்லாம் அவர்கள் நற்செய்தியை அறிவித்தார்கள். லிஸ்திராவில் கால் வழங்காத ஒருவர் இருந்தார். பிறவியிலேயே கால் ஊனமுற்றிருந்த அவர் ஒருபோதும் நடந்ததில்லை. அவர் அமர்ந்து பவுல் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவரிடம் நலம் பெறுவதற்கான நம்பிக்கை இருப்பதைக் கண்டு பவுல் அவரை உற்று பார்த்து உரத்த குரலில், நீர் எழுந்து காலூன்றி நேராக நில்லும் என்றார். அவர் துள்ளி எழுந்து நடக்கத் தொடங்கினார். பவுல் செய்ததை கூட்டத்தினர் கண்டு லிக்கவோனியா மொழியில், தெய்வங்கள் மனித உருவில் நம்மிடம் இறங்கி வந்திருக்கின்றன என்று குரல் எழுப்பி கூறினர். அவர்கள் பர்னபாவை செயூசு என்றும் அங்கு பவுலே பேசியபடியால் அவரை எர்மசு என்றும் அழைத்தார்கள். நகருக்கு எதிரிலுள்ள செயூசு கோவில் அர்ச்சகர் காளைகளையும் பூ மாலைகளையும் கோவில் வாயிலுக்கு கொண்டு வந்து கூட்டத்தினருடன் சேர்ந்து பலியிட விரும்பினார். இதை கேள்வியுற்ற திருத்தூதர் பர்னபாவும் பவுலும் தங்கள் மேலுடைகளை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள் பாய்ந்து சென்று உரக்க கூறியது, மனிதர்களே, ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களை போன்ற மனிதர்கள்தாம். நீங்கள் இந்த பயனற்ற பொருள்களை விட்டுவிட்டு விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் உண்டாக்கிய வாழும் கடவுளிடம் திரும்புங்கள் என்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம்.
கடந்த காலங்களில் அவர் அனைத்து மக்களினங்களையும் அவரவர் வழிகளில் நடக்கும்படி விட்டிருந்தார் என்றாலும் அவர் தம்மை பற்றிய சான்று எதுவும் இல்லாதவாறு விட்டுவிடவில்லை. ஏனெனில் அவர் நன்மைகள் பல செய்கிறார். வானிலிருந்து உங்களுக்கு மழையை கொடுக்கிறார். வளமிக்க பருவ காலங்களை தருகிறார். நிறைவாக உணவளித்து உங்கள் உள்ளங்களை மகிழ்ச்சி பொங்க செய்கிறார். இவற்றை அவர்கள் சொன்ன பின்பு கூட்டத்தினர் தங்களுக்கு பலியிடுவதை ஒருவாறு தடுக்க முடிந்தது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 21 முதல் 26. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். யூதா இஸ்காரியோத்து, யூதாசு அல்ல மற்றவர், அவரிடம், ஆண்டவரே, நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்தப் போவதாக சொல்கிறீரே, ஏன் என்று கேட்டார். அதற்கு இயேசு பின்வருமாறு கூறினார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.